ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பர் டேஸ்டியான மணக்க ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ஒரு சாம்பார் இட்லின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் டிஃபனுக்கு நல்லா சூப்பராக இனிமேல் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ஒரு 1 வீக்கில் நம்ம இந்த பொடி ஒன்று தயார் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பார் இட்லிக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இது பொங்கலுக்கு நம்ம தோசை இட்லி சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 200 கிராம் நம்ம ஒரு மல்லி எடுத்துக்கலாம். நம்ம இந்த சாம்பாருக்கு இதை நல்லா கை சூடு பறக்க நல்லா பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு பிடிச்ச காஷ்மீரி மிளகாய், நம்ம நார்மலாக மிளகாயும் வறுத்து அதோடு போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு 50 கிராம், அதில் வெந்தயம் ஒரு 25 கிராம், மிளகும் 25 கிராம், எல்லாத்தையும் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா கரகரப்பாக அப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ நீங்கள் சாம்பார் பண்ணாலும், டிஃபன் சாம்பார் பண்ணாலும் இது ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா வாசனையாக இருக்குங்க. காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம். இதுக்கு மெயினாக பார்த்திங்கனாக்கா பாசிப்பருப்பு தேவைப்படும். இதை ஊற வச்சுருக்கேன் லைட்டாக வறுத்துட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் தான் மெயினாக வேணும் இந்த ஹோட்டல் சாம்பாருக்குங்க. பரங்கிக்காயை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, நம்ம பொடியாக கட் பண்ண கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இதில் முருங்கைக்காயும் ஒரு துண்டு போட்டுக்கோங்க. இருந்தாக்கா நல்லா ருசியாக இருக்கும். இதோட 3 பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு பிடிச்ச ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் வேணுனாலும் நீங்கள் ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த சாம்பார் பவுடு, வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடரையும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஹாட் வாட்டர் நல்லா ஊற்றி வச்சுட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி நல்லா 4-5 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார், டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிருங்க. நல்லா சூப்பராக இருக்கும். 4-5 விசில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம சைடில் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. 4-5 விசில் விட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இதை நல்லா ஃபுல்லாக நம்ம காய்கறியோடு இருக்க உப்பு தேவைக்கேற்ப நம்ம போட்டுட்டு இதோட வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தாளித்து விட்டுக்கோங்க. இதில் மல்லித்தலை போட்டுக்கோங்க. தாளித்து கொடுத்து இறக்கி ஒரு சைடில் இதை வச்சிடலாம். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார், இட்லி சாம்பாருக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் சைடில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி சைடில் 2 அடசல் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். நமக்கு அப்படி தொட்டோம்னா அப்படி வரி வரியாக விரிஞ்சால் வரணும். அப்படின்னாக்கா நம்ம ஆட்டுறப்ப பார்த்திங்கன்னா ரவைக்கும் அடுத்த ஸ்டேஜ் அந்த மாதிரி கொரகொரப்பில் அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். சாம்பார் பார்த்திங்கன்னா சாம்பார் இட்லிக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் சைட்லேயே அந்த டிஃபன் சாம்பார் நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாம்பார் இட்லி அவ்வளோ ஒரு தேவாமிர்தமாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் நமக்கு. ரொம்ப சாஃப்டான இட்லிக்கு இந்த சாம்பார் வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த இந்த ஸ்டைலில் தாங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதில் மல்லி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், தேங்காய், இது மட்டும்தான். 4 மிளகாய், நம்ம வீட்டில் இருக்க சாம்பார் பவுடர், இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதிலேயே மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பிடிச்ச பூண்டு பல் நல்லா தட்டி இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளியை கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் மசாலாவை நம்ம 4 வகுந்துட்டு உப்பு தண்ணி போட்டு 4 வகுந்த கத்திரிக்காய்க்குள்ளே இந்த ஸ்டப்பிங் வச்சுக்கலாம். நான் வீடியோ ஒரு சைடில் எடுத்து கையில் ஒண்டியமாக செய்யவும் நல்லா கிளியராக உங்களுக்கு காமிக்க முடியல. 4 வகுந்து நம்ம அரைச்ச மசாலாவை உள்ளே ஸ்டப் பண்ணி உள்ளே வச்சுக்கலாங்க. வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். உள்ளே நல்லா நம்ம ஏன்னா தண்ணிக்குள்ளே உப்பு போட்டு கட் பண்ணிக்கிறனால கருக்காது கத்திரிக்காய். குட்டி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா எங்களுக்கு சாட்டர்டேலலாம் காலையிலேயே செஞ்சு வச்சுருவாங்க. சாதம் வடித்து நாங்கள் வீட்டில் இருக்கிறப்ப அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அந்த பச்சை கலர் கத்திரிக்காவில் அம்மா செய்வாங்க. வயலில் நல்லா 1 கிலோ போட்டு செய்வாங்க. வயலில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நல்லா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ண கத்திரிக்காயை குட்டியாக இருக்கிற கத்திரிக்காயை போட்டுட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. மிச்சம் இருந்த அந்த மசாலா தண்ணியெல்லாம் அதில் ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க.
நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றணும். நல்லா நெல்லிக்காய் சைஸ் உள்ள புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னாக்கா சாதம் நல்லா ஒயிட் ரைஸ் எடுத்து ஒரு வடகை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடு இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க.